நமோ நாராயணாய நமக. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டாவது ஸ்டான்ஸா. மொதல் ஸ்டான்ஸாவிற்குரிய 9 திருநாமத்தினுடைய பெருமாளுடைய கதைகளை பார்த்து விட்டோம். இப்போ ரெண்டாவது ஸ்டான்ஸா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூதாத்மா பரமாத்மாச்ச முக்தானா பரமா கதிஹி. அந்த கேன்றது ஜிஏ, கதிஹி அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரஞோ க்ஷர ஏவச்ச. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நான் முதலில் சொன்னது போல இந்த விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூத பிரத்பாவோ பூதாத்மா பூத பாவனக. இதை நம்ம ஆல்ரெடி எல்லாரும் இதில் கேட்ட அனைவரும் 200 பேர் பார்த்துருக்குறேங்க. இதை நீங்கள் அனைவரும் என்ன செஞ்சு மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. இல்லை நல்லா அந்த புக்கை பார்த்து தரவாக படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஐயோ நான் இதெல்லாம் படிக்க மாட்டேன்டி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. இப்போ நீ இதை அனுப்பிச்சோன்னே இந்த 9 திருநாமத்திற்குள் உள்ளே அடங்கியிருக்கும் இந்த கதைகளை கேட்டதுக்கு பிறகு இந்த ஒவ்வொரு திருநாமத்தினுடைய பெருமைகளை படிக்க எனக்கே இன்ட்ரெஸ்ட் நான் இந்த விஸ்வம் விஷ்ணு வஷட்காரம் ஒரு ஸ்டான்ஸாகவே நான் படித்து முடிச்சிட்டேன். நீ 9 கதைகள் சொல்லி முடிப்பதற்குன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்துச்சு. அதாவது இதை ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரம் இதை டெய்லி ஒரு ஸ்லோகன் நான் சொல்லி கொடுக்குறேன் தனியாக. அதில் பார்த்தீங்கன்னா, அதில் 3 டாக்டர்ஸ் அவங்களே எனக்கு ஏதோ ஒன்று எனக்கு ஒரு உடல் நலத்தாலையோ மனநலத்தாலையோ எனக்கு க்யூர் ஆகணும். 3 டாக்டர்ஸ் இதை என்கிட்ட கற்றுக்குறாங்க. அது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. அவங்களுக்கு அவ்வளோ டைம் கிடையாது, ஆனாலும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்ரத்தையாக எடுத்துக்கிட்டு இதை கற்றுக்குறாங்க. அதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன், அவங்களும் அதில் சந்தோஷம் அடைகிறேன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் பயனடையுமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாங்கள் கதைக்குள் போகலாம். என்ன இந்த திருநாமத்தினுடைய பெருமையை பற்றி பார்ப்போமா? பூதாத்மா, POO பூதாத்மானா பொருள், அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா தூய்மையானவர், தூய்மை ஆக்குபவர் என்று பொருள். நமக்கு சொல்லும்போது பூதாத்மனே நமக என்று சொல்லப்படுகிறது. இந்த திருநாமத்தினுடைய பெருமைகளை பற்றி பார்ப்போமா? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துளசி வனம் என்ற ஒரு இடம் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு மார்கண்டேய ரிஷி மகரிஷி தவம் செய்துக்கிட்டு இருந்தாராம். அப்போ அந்த ஊரில் துளசி செடியை அடியில் அவதரித்திருந்தாலாம் மகாலட்சுமி. உடனே இவர் என்ன செய்கிறாரு, அந்த மகாலட்சுமியை கண்டெடுத்து அதற்கு மார்கண்டேயர் அவர் பேர் வச்சாராம். அந்த பேர் என்னன்னு பார்த்தாங்கன்னா பூமாதேவின்னு பேர் வச்சு அவர் வளர்த்து வந்தாராம். அது வளர்த்து ஒரு பெரிய வயசு வந்த பிள்ளை ஆயிடுச்சான். யார்? பூதேவி பூமி தேவின்னு சொல்லலாம். ஒரு நாள் ஒரு வயதான முனிவர் ஒருவர் என்ன செஞ்சாராம், மார்கண்டேயரோட ஆசிரமத்துக்கு வந்தாராம். அவரை உடனே இவர் மார்கண்டேயர் என்ன செஞ்சார், வாங்க உட்காருங்கள் பெரியவரே என்று சொல்லி உட்கார வச்சுட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாராம். உடனே அவர் சொன்னார், எனக்கு ஒன்று வேணும். என்னன்னு கேட்டேன்னா, உங்கள் மகளை எனக்கு மனமுடித்து குறிப்பீர்களா என்று கேட்டார். உடனே முதியவருடைய வார்த்தையை கேட்டு மார்கண்டே அதிர்ச்சி அடைந்தாராம். வீடு தேடி வந்த விருந்தாளியிடம் நேரடியாக முடியாது என்று எப்படி சொல்வது என்று மார்கண்டேயருக்கு மனமே இல்லையா. உடனே எப்படி சொல்கிறதுன்னு சமாளித்தாராம். என்ன சுவாமி, என் மகளுக்கு பழைய சோற்றில் எவ்வளவு உப்பு போட வேண்டும் என்றே அவருக்கு கூட தெரியாதாம். அவளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சின்ன பெண், நீங்களோ ஒரு புதியவர், நான் என்ன செய்வது? அதனால் உங்களால் அவளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த முதியவர் சொன்னாராம், இல்லை எனக்கு இரத்த கொதிப்பு, அதாவது பிளட் ப்ரெஷர், அதனால் உணவில் நான் உப்பே சேர்த்துக்கொள்வதில்லை என மருத்துவர் கூறிவிட்டார். நீங்கள் உப்பு சேர்த்து கொள்ளக்கூடாது என்று மருத்துவர் கூறிவிட்டார். எனவே உப்பில்லாத உணவை தான் நான் சாப்பிடுவேன். அதனால் உங்கள் மகளை எனக்கு மனமுடித்து தாருங்கள் என்று சொன்னார். அவர் இப்படி சொன்னார். யார்? மார்கண்டேயர் இப்படி சொன்னால் ஐயோ அப்படியான்னு போயிடுவார்னு பார்த்தா அவர் இப்படி சொல்லிவிட்டார். உடனே அப்போது அந்த இடத்துக்கு பூதேவி வராங்க. வந்துட்டோன்னே, யாருப்பா இந்த இளைஞர் என்று தந்தையிடம் கேட்டார். திரும்பி பார்த்தார். என்னடா
இவ்வளோ பெரிய முதியவர் உட்கார்ந்தது இவ இளைஞர் அப்படின்னு சொல்கிறார். மார்க்கண்டேயர் இப்படி திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்த்தா அந்த இடத்தில் ஒரு அழகிய இளைஞன் நின்று கொண்டிருக்கிறாராம். முதியவர் இளைஞராக போயிட்டாராம். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, வந்திருப்பவன் மாயனாகிய திருமால் தான் இருப்பார் என்று உணர்ந்து கொண்டு மார்க்கண்டேயர் தன் மகளை அவருக்கே திருமணம் முடித்து விட்டாராம். உடனே மார்க்கண்டேயருக்கு தான் தந்த வாக்கை காப்பாற்றுவதற்காக, அதாவது மார்க்கண்டேயருக்கு என்ன சொல்லியிருந்தார், நான் உப்பே சாப்பிடக்கூடாது, எனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, டாக்டர் சொல்லிட்டாருன்னு ஒரு பொய் சொன்னாரா, அதனால் நான் இனிமேல் உப்பு இல்லாத உணவுகளை தான் உட்கொள்வேன் என்று எம்பெருமான் அப்போதிலிருந்து மார்க்கண்டேயனிடம் சபதமிட்டாராம். அன்று முதல் தான் அவர் உப்புளியப்பன் என்று அழைக்கப்பட்டாராம். இதனால் துளசிவனமாகிய அவ்வூர் உப்புளியப்பன் கோவில் என அழைக்கப்பட்டது. தமிழில் ஒரு பழமொழியே உண்டு, என்ன நமக்கே தெரியுமல்லவா, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று. ஆனால் உப்பே இல்லாத உப்பிலியப்பனுடைய பிரசாதத்தை எப்படி அமுதமாக கருதி அனைவரும் அடியார்கள் முதல் அனைவரும் எப்படி சாப்பிடுகிறார்கள்? இதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி பார்ப்போம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 10வது திருநாமமான பூதாத்மா, POO, பூதாத்மா என்பதுதான் காரணம். அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 8வது திருநாமம் நாம் என்ன பார்த்தோம்? பூதாத்மா. அனைத்து பொருள்களிலும் ஆத்மாவாக விளங்குபவர் தான் பூதாத்மா. பூதம் ப்ளஸ் ஆத்மா, பூத உடல் ப்ளஸ் ஆத்மா, அது நம்ம படிச்சிட்டோம். இப்போ இந்த 10வது திருநாமத்தினுடைய பூதாத்மாவுக்கு என்னன்றது பார்த்தங்கன்னா, அதாவது பூமியில் உள்ள அனைத்து பொருள்களுக்குள் இருப்பவர் என்று பொருள். அதாவது என்னன்னு பார்த்தாங்கன்னா, அதாவது இப்போ நம்ம தீண்டத்தகா, இப்போ ஒரு ஏழை இருக்கான், பிச்சைக்காரன் இருக்கிறான், தீண்டத்தகாதவர் இருக்கான், எவ்வளவோ பேர் இருக்காங்க. நம்ம நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க, இப்போ எவ்வளவோ பேர். அந்த மாதிரி உள்ளவங்களுக்குள்ளேயும் யார்? நம்ம எம்பெருமான் இருக்கிறார். எந்த தீண்டப்படாதவனாக இருந்தாலும் எம்பெருமான் தூயவனாகவே தான் இருக்கிறார் என்று பொருள். அதாவது தான் தூயவனாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்திருக்கும் பொருள்களையும் தன்னை போலவே தூய்மையானவையாக ஆக்குகிறார் நம் எம்பெருமான். அந்த வகையில்தான் அமுதம் செய்யும் உப்பில்லாத பண்டங்களையும் தூய்மையானவையாகவும் அமுதம் போன்றவையாகவும் ஆக்கப்படுகிறார். ஆமாம், உப்புளியப்பன் கோயிலெலாம் நான் போயிருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அது சாப்பாடு கொடுப்பாங்க, அதில் ஒரு தனி டேஸ்ட்டு தான் இருக்கும். அது எப்படி வரும்னே நமக்கே தெரியாது. அந்த உப்புளியப்பன் அதனால்தான் உப்பில்லாத அப்பண்டங்களை குப்பையில் எறியாமல் அமுதமாக கருதி உட்கொண்டு அதன் அருளை பெறுகிறோம். அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 10வது திருநாமமாகிய பூதாத்மா என்ற திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் தூயவனாகிய எம்பெருமான் நம்மை தூய்மைப்படுத்துவார். இப்போ நம்ம மனசுக்குள்ளே எவ்வளவோ கசடுகள் இருக்கிறது. அதனால் நான்லாம் படுக்கும்போது பூதாத்மனே நமக, பூதாத்மனே நமக, பூதாத்மனே நமக என்று நாம் சொல்லிக்கொண்டால் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமல் புரிஞ்சும் புரியாமல் செய்த தப்புக்களை எல்லாம் நம் எம்பெருமான் தூய்மைப்படுத்துவார் என்பது இதனுடைய அர்த்தம். ஒரு கங்கை நீர் இருக்கிறது. ஒரு கங்கை நீருன்றது எவ்வளோ புனிதமானது. அதில் ஒரு நாய் அந்த கங்கை நீரை நக்குகிறதுன்னு என்று வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கங்கை நீருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அந்த நாய் தான் புனிதமடையுமா ஒழிஞ்சு கங்கை நீருக்கு நாய் நக்கினதுன்றது அதுக்கு பாவமே ஏற்படாது. அதுதான் சொல்கிறாரு இந்த பெருமாள். நம்மளை அவர் கெட்டவங்களாக இருந்தாலும் தூய்மையாக்குவார், தூய்மைப்படுத்தப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அனைவரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். இன்றிலிருந்து அடுத்த ஸ்லோகத்தையும் படிக்க ஆரம்பித்து விடுங்கள். ஓகே.